Hi friends, பாஷாஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னை ஸ்டைல் ப்ரான் கறி. ப்ரான் ஃப்ரை பண்ணி இந்த சென்னை ஸ்டைல் ப்ரான் கறி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். சென்னை ஸ்டைல் ப்ரான் கறி பண்ணுறதுக்கு நான் இங்கே பெரிய சைஸ் ப்ரான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சின்ன ப்ரான் கூட நீங்கள் இதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் நான் வந்து இங்கே பெப்பர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, 1 முட்டை, இதில் வந்து நான் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். 1 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். கிரேவி 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ப்ரான் கறி செய்கிறதுக்கு நம்ம இந்த ப்ரான்ஸை ஒரு 15 to 20 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ப்ரானுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு முட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த முட்டையில் தான் நம்ம அதை டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் முட்டை உடச்சி அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரானோட முட்டையை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம், இது வந்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பாதி லெமன் எடுத்து அதோட ஜூஸ் இதில் சேர்த்துக்கோங்க. சீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் கொடுக்கும். இதுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதை நீங்கள் ரெஸ்ட்டில் வச்சுருங்க. இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம பேன் வச்சிடலாம். ஒரு ப்ரானை எடுத்து முட்டையில் டிப் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி ஃப்ரையில் வச்சுருங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு இது நீங்கள் குக் பண்ணிங்கன்னா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ப்ரான்ஸ் வந்து ஓவர் குக் ஆச்சு அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். ஓவர் குக்கான ப்ரான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ப்ரான் வெந்துருச்சுன்னா அதோட சைஸ் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஆயிரும். முட்டையில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண இந்த ப்ரானோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. இது நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இதில் நல்ல டேஸ்ட் இறங்கியிருக்கு. ரொம்ப சின்ன சின்ன ப்ரான் எடுக்கிறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு அதை மேரினேட் பண்ணி வச்சுருங்க. எப்போ ஃப்ரை பண்ணுறீங்களோ அப்போ அதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் அப்படியே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய ப்ரான் அப்படின்றதுனால நான் எல்லாத்தையும் தனித்தனியாக இந்த மாதிரி டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறேன். எல்லா ப்ரானையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கிரேவி செய்யலாம். கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவும் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருந்தேன். இப்போ இந்த ஃப்ரை எண்ணெயை எடுத்து கொஞ்சம் நம்ம இந்த ஆனியனில் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண இந்த ஆயிலில் வந்து நம்மளுக்கு இந்த ப்ரானோட வாசனை நல்லா இறங்கியிருக்கும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ஒரு 5 நிமிஷமாக வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ப்ரான் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கலந்து தூளும் இதில் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ மசாலாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வதங்க விடலாம். லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நான் இதை மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். வெங்காயம் தக்காளி உங்களுக்கு எந்த அளவுக்கு வதங்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கும் போது ஒரு 2லேருந்து 3 பூண்டு பல்லு நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரான்ஸ் இதில் சேர்த்துட்றேன். இப்போ என்னோடய ஆனியன் அப்புறம் டொமேட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்குது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும், அதனால நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதை நம்ம வேக வைக்க வேண்டியதில்லை. காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் பெப்பர் பவுடர் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லெமன் வந்து இதில் நான் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். லெமன் வந்து இதில் சேர்த்துக்கும் போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக கொஞ்சம் லெமன் சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சென்னை ஸ்டைல் ப்ரான் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை நான் லிட் க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடுறேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணலாம். ஸோ சென்னை ஸ்டைல் ப்ரான் கறி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. இன்றைக்கி இது நான் என்னோடய லஞ்சுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன், ரசம் பண்ணியிருக்கேன், அப்புறம் சாம்பார் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் அப்படியே சாப்பாடில் பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இதில் இப்போ கிரேவி இருக்குது. ப்ரான் வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரான் பிரியாணி, ப்ரான் 65, ப்ரான்ஸ் தொக்கு, இது எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். சென்னை ஸ்டைல் ப்ரான் கறி பார்க்கறதுக்கே எவ்வளவு எம்மியா டெலிஷியஸா இருந்துச்சுன்னு பாத்தீங்களா? இந்த வீக்கெண்ட்ல கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ஒரு ரெசிபி உங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ப்ரான் ரிலேட்டட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் பாருங்க. Thank you so much for watching. Bye.